ஹாய் மக்களே. என்னடா இது, நமக்கு ஜெமினி நிறையா வேலைகள் நிறையா செய்யுது. சரி, ஒரு டவுட்டு. நம்ம பயலுங்கெல்லாம் சொல்கிறானுங்களே, R15 KTMலாம் வச்சுருந்தா, டியூக்கில் இதெல்லாம் வச்சுருந்தா பொண்ணு அசால்ட்டாக மடிக்கும்னு சொல்கிறானுங்களே. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கோம், ஒரு பொண்ணும் கூட மடிச்சது இல்லைங்க. கூகுள்கிட்டே கேட்குமே. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்கிறானுங்க, R15 டியூக் KTM பைக் வச்சுருந்தா அழகா ஃபிகரை உஷாராகும்ன்ட்டு சொல்கிறானுங்க. அது உண்மையா இல்லை பொய்யா, இல்லை எப்படி ஜெமினி உஷார் பண்ணுறது, நீ சொல்லலாம். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்காம. உண்மைதான். ஒரு பைக் மேல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அந்த பைக் ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்டரா இருக்கலாம். ஆனா அதையே நம்பி இருக்க முடியாது. ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா உங்களுடைய ஆளுமை, நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய நல்ல குணங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையோட நேர்மையா பழகுனீங்கனாலே மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கும். இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசலாமா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஆலோசனை வேணுமா? அப்போ ஆளுமை இருந்தாதான் பொண்ணுங்களை உஷார் பண்ண முடியுமா? பைக் இருந்தா உஷாரா ஆகாதா பொண்ணுங்க? பைக் ஒரு கவனத்தை இருக்கலாம், ஆனா அதை மட்டுமே பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்க. உண்மையான கனெக்ஷன் வரணும்னா உங்களுடைய பேச்சு, நீங்க மத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்க, உங்களுடைய ஆர்வங்கள், இதெல்லாம் தான் முக்கியம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னா ஆளுமை தான் பேஸ். பைக் வச்சிருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கலாம், ஆனா அது மட்டுமே போதாது. நான் சொல்றது புரியுதா, இல்ல பைக் பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசணுமா? அடேங்கப்பா டேய், இது இது எங்கேயோ போகுதுடா. அடே பாய்ஸ், இதுக்கப்புறமா நம்புங்கடா. என்ன வாங்கி பொண்ணுங்களுக்கு உசார பண்ணணும்னு நினைப்ப விட்டுருங்கடா. பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்குமே தவிர இதனால உங்களுக்கு உசாராக மாட்டாளுங்கடா.